வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் பயனற்ற வாட்ஸ்அப் பதிவுகளால் கொள்ளையடிக்கும் செல்போன் நிறுவனங்களை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம். பரிதாபமான நிலையில் உள்ளவர்கள் குறித்து வாட்ஸ்அப் பதிவுகளை பகிருங்கள், அவர்களுக்கு ஒரு பகிர்விற்கு இவ்வளவு பைசா கிடைக்கும் என்ற ஏமாற்று பதிவுகளை பார்த்திருப்போம். இப்படி லட்சமாக செல்போன் கம்பெனிக்காரன் எப்படி தருவான் என்பதை சிந்தித்திருக்கின்றோமா? எப்போதாவது நீங்கள் இந்த பாதிக்கப்பட்டவரிடம் போய் கேட்டிருக்கின்றீர்களா? இதன் பின்னணியில் உள்ள செல்போன் நிறுவனங்களின் அயோக்கியத்தனமான கொள்ளை நடப்பது எப்படி என்று இப்போதாவது பார்ப்போம். முதலாவதாக, பதிவை பகிரும் ஒருவருக்கு டேட்டா பேலன்ஸிலிருந்து 50 KB செலவாகும். இதை டவுன்லோட் செய்து கேட்கும் பிறருக்கு நெட் கார்டு பேலன்ஸிலிருந்து 50 KB செலவாகும். ஆக ஒரு குரூப்பில் இருக்கும் மொத்தம் 100 பேருக்கு பார்க்கும்போது கூட்டி கழித்து பார்த்தா 5 GB என்று சுமார் 1000 ரூபா செலவாகும். ஆக மொத்தம் ரூபா 1000லிருந்து 20% அரசாங்கத்திற்கு டேக்ஸாக போகும். நெட் கார்டு விற்கும் கடைக்காரனுக்கு 5% கொமிஷன் போகும். மீதி செல்போன் கம்பெனிக்கு போகும். இப்படி ஆக்சிடெண்டில் கண்ணு போச்சு, காலு போச்சு, காது போச்சு, குழந்தைக்கு இருதயத்தில் ஓட்ட விழுந்துருச்சு, குழந்தை வயிற்றில் கத்தி போயிருச்சு, தொண்டைக்குள்ள தொடப்பக்கட்டை போயிருச்சு. அப்புறம் இந்த சாய்பாபா படத்தை பார்த்த உடனே 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உடனே நல்ல செய்தி வரும், அலட்சியப்படுத்தினார் ரத்தங்க கிச்சாவிங்க என்று கடவுள்களின் பெயரை சொல்லி ஷேர் செய்து நல்லது நடக்கும், இல்லைன்னா கெட்டது நடக்கும் என்றும், மேலும் இந்த நெட்வொர்க் ஷேர் செய்தால் 10 GB முதல் இலவசம் என்றும், இப்படி புதுசாக எதையாவது எழுதி இல்லை பேசி மாதிரி குரூப்புகளுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி சோகமாக பேசி இதை நீங்கள் குறைந்தது 10 குரூப்புக்கு அனுப்புங்க என்பாங்க. ஆக ஒரு குரூப்புக்கு 100 பேர் அனுப்பும்போது சிம் கார்டு கம்பெனிக்காரனுக்கு சுமார் 750 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். இதுபோல ஏர்டெல், டயலாக், மொபிட்டல், கட்ச், எரிசலாட், SLT இன்னும் பல சிம் கார்டு கம்பெனி முதலாளிகளுக்கு காசு மேலே காசு போய் கொட்டொன்னு கொட்டும். நமக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கோ 10 பைசா கூட போகாது. இதற்காகவே இதுக்கென்று சிம் கார்டு கம்பெனிக்காரன் ஆட்களை சம்பளம் கொடுத்து அமர்த்தியுள்ளான். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடைசியில் உண்மை செய்தி எது, பொய்ச் செய்தி எது என்று பிடிபடாமல் போய் அனைத்தையும் மக்கள் அலட்சியப்படுத்தி விடுவார்கள். தம்பிகளா, இனி உங்கள் நண்பர்களுக்கு, குரூப்களுக்கு இது மாதிரியான செய்திகள் பதியும் முன்பு யோசனை செய்துவிட்டு அப்புறமாக பதிவிடவும். இதுபோன்ற செய்திகளை பதிவிடுவோரை குழுவில் இருந்து நீக்குவது பயனளிக்க கூடியது. இந்த செய்தி ஷேர் பண்ணுறதால எனக்கு 50 KB போனாலும் பரவாயில்லை, திருந்துங்கப்ப, நிறுத்துங்கப்ப. சமூகம் மீது அக்கறை கொண்ட தொழில்நுட்ப தலைமுறையாக நாங்கள் இன்று இருக்கின்றோம். எமது இந்த தகவலை கேட்ட பின்பும் நீங்கள் ஷேர் பண்ணுவீர்களா? எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். பயனற்ற வாட்ஸ்அப் பதிவுகளால் கொள்ளையடிக்கும் செல்போன் நிறுவனங்கள் பற்றிய கருத்துக்களை எமது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எங்கள் நிகழ்ச்சியுடன் நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.